சிறுமலை வாழை சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராம வேளாண்மையாளர் பி முத்துவேல் அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பெரும்பாலும் வாழை மட்டும்தான் போட்டு ஒரு 1.5 ஏக்கர் அளவில் வாழை போட்டிருக்கோம். சிறுமலை வாழை சிறுமலை வாழைங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. சிறுமலை வாழை நட்டு ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே மகசூல் வரும் எங்களுக்கு. அதை நல்லா பராமரிச்சுட்டு இருந்தோம்னாக்க ஒரு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு வரைக்கும் நல்லா விவசாயம் அதை நம்ம எடுத்துக்கிட்டுருக்கோம். அதே போல் ஊடு பயிராக மிளகு வச்சுருக்கோம். அதுலேயும் நாங்கள் வருமானம் எடுத்துகிட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பலாவும் இருக்குது. அதுலேயும் நாங்கள் மிளகெல்லாம் வச்சு அதுலேயும் ஒரு ஊடு பயிராக வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரிக்காய் இப்போ இது எங்களுக்கு பேர் கண்டங்கத்திரிக்காய். இந்த பயிர் எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குது. ஆனால் இது மருத்துவ குணம் உள்ளது. இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் இதை நாங்கள் வேஸ்ட்டாக அழிச்சிடறோம். இதை யாராவது தெரிஞ்சு கேட்டாங்கன்னா நாங்கள் இதை அறுவடை பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இது மெயினாக பல்லு வலிக்கு நல்லா யூஸ் ஆகுது இந்த கண்டங்கத்திரிக்காய். அதே போல் இந்த சிறுமலை வாழைப்பழங்கிறது உங்களுக்கு வெளிநாடு வரைக்குமே நல்ல ஒரு ஃபேமஸ்ஸு. இந்த பழம் மருத்துவ குணமும் வாய்ந்தது. அதே போல் இப்போ இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நல்ல சலுகைலாம் எங்களுக்கு கிடைக்குது. அதே போல் மானியமும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தர்றாங்க. அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் நான் இந்த விவசாயத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற சலுகை நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுச்சோவு பார்த்தீங்கன்னா சவுச்சோவு நாங்கள் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நடும்போது காய் இப்படி தான் இருக்கும். இந்த காய் இப்படி இருக்கும். இது முளைச்சி வரும்போது பந்தலில் படர்ந்து அது ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 7 மாதம் வரைக்கும் எங்களுக்கு இது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது. இதுக்கும் நாங்கள் தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க தண்ணியை பாய்ச்சி அதில் உள்ள வருமானத்தை எடுத்து நாங்கள் கீழே திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு அதோட வருமானத்தை நாங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கோம். அதே போல் அப்பப்போ இந்த வாழைக்கு இந்த குந்தம் வெட்டுறது, சவி வெட்டுறது இதெல்லாம் அப்பப்போ நாங்கள் பண்ணி வச்சா தான் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் தாங்கும். களை அப்பப்போ நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க களை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருவோம், பண்ணி பார்த்துக்குவோம். ஒரு வாழையை முதல் நட்டுட்டோம்னா அது பெரிய வாழை ஆகிறதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன கண்ணுகளாக வெடிக்கும். அது எங்களுக்கு வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக நாங்கள் வெட்டி பராமரிச்சுட்டோம். அது 7 வருஷம் அது வாழையடி வாழையாக வரதுனால ஒரு தாரை வெட்டினோம்னாக்கா அடுத்து ஒரு கண்ணு அதுலேருந்து வரும். அப்போ அதில் ஒரு தார் போடும். அப்புறம் அது ஒரு 2 கட்டை அது பக்கத்துலேயே முளைக்கும். அப்போ தொடர்ந்து எங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை வச்சு நாங்கள் அதான் 7 வருஷம் நல்லா பராமரிச்சுக்கணும்னா 7 வருஷம் அதில் நம்ம வருமானம் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சவுச்சோவு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு குழிக்கு 4 காய் வைப்பாங்க. இது முளைச்சி வரும்போது உங்களுக்கு மேலே பந்தலில் ஒரு 3 மாதம் உரம் தண்ணியெல்லாம் பாய்ச்சிக்கிட்டே இருப்போம். 3 மாதத்துலேருந்து வருமானம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு 6 மாதம் 7 மாதம் எங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த மார்க்கெட் பண்ணி திண்டுக்கல்லில் போய் அதை மார்க்கெட் பண்ணுறோம். அதே போல் இப்போ வாழை வேணும்னாக்கா எங்களுக்கு இப்போ தென்மலைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே எங்களுக்கு வேண்டிய நாற்றெல்லாம் தர்றாங்க. எங்களுக்கு வாழை, எலுமிச்சை, அந்த அவக்குடான்னு சொல்லி இப்போ நாங்கள் அதை வளப்பனை வாங்கி பயன்படுத்துகிறோம். அது எங்களுக்கு மானியமாகவே கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு தர்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக தான் இருக்குது. அதை நாங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்களே கூப்பிடுவாங்க எங்களை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நாற்று வேணும், என்ன நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான நாற்றை போய் எடுத்து நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பயிரிட்டு அதை நாங்கள் பராமரிச்சுட்டு வர்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் நாங்கள் அடிக்கடி வேலை பார்ப்போம். அதாவது இந்த சரி வெட்டுறது, குந்தம் வெட்டுறது இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க வெட்டி அதை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்திடுவோம். மற்றபடி எங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல இந்த பிரதம இதில் எங்களுக்கு மாதம் 2000 பணம்லாம் எங்களுக்கு கிடைக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். எங்களுக்கு உதவியாக இருக்குது. அது நல்லபடியாக அதெல்லாம் எங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. மொத்தத்தில் விவசாயங்கிறது உயிர் மூச்சு மாதிரி. அதனால் அந்த பெரும்பாலும் இப்போ படித்த இளைஞர் வேறு வேலைக்கு தான் போகணும், வெளிநாடு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி விரும்புகிறாங்களே தவிர நம்ம விவசாயத்தை எடுத்து செய்கிறதுக்கான ஆர்வம் அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப ஆர்வம் குறைவாக இருக்குது. அதனால் தயவுசெய்து வர்ற இளைஞர் படித்த இளைஞர் விவசாயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய இதை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி முத்துவேல் அவர்களை 09443770000
35 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.